Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஹாஃப் இயர்லி 2025 னுடைய முக்கியமான டீடைல் கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் என்னென்ன டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து ஃபுல் போர்ஷன். இந்த ஃபுல் போர்ஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும், சரியா? புக் பேக் அண்ட் இன்டீரியர் 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் என்னென்னலாம் உங்களுக்கு முக்கியமானது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு 5 மார்க் கொஷினையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா 5 மார்க் கொஷின்ஸையுமே தரோவாக படிச்சிருங்க. எல்லாத்தையும் அப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 5 into 5 25 மார்க்ஸ் வந்து இந்த 5 மார்க் கான்செப்ட்ஸில் வந்து உங்களால் ஏற்க முடியும், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். சாப்டர் 1ல பாருங்க, எக்ஸ்பிளைன் அபவுட் ப்ரொடக்ஷன் டீம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் விரிவாக எழுதவும். எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃபரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இன் மல்டிமீடியா. பல்லூடக கோப்பில் உள்ள வெவ்வேறு கோப்பு வடிவங்களை விவரிக்கவும். ரைட் டவுன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. பல்லூடக பயன்பாடுகளை எழுதுக. நெக்ஸ்ட் சாப்டர் 2ல ரைட் த ஸ்டெப்ஸ் டு பிளேஸ் த டெக்ஸ்ட் இன் ஃப்ரேம். சட்டத்தில் உரையை வைப்பதற்கான வழிமுறைகளை கூறு. ரைட் த ஸ்டெப்ஸ் டு டிரா எ ஸ்டார் யூசிங் பாலிகன் டூல். பாலிகான் டூலை பயன்படுத்தி ஒரு நட்சத்திரம் வரைவதற்கான வழிமுறைகளை கூறு. How will you save, close and open a document? ஒரு ஆவணத்தை சேமித்தல், மூடுதல் மற்றும் திறத்தல் பற்றி விளக்குக. How will you magnify and reduce the zoom tool? Zoom tool மூலமாக பெரிதாக்குதல் மற்றும் சிறிதாக்குதல் விளக்குக. Next chapter 3ல explain the various database models available in DBMS. தரவுதள மேலாண்மை அமைப்பில் உள்ள பல்வேறு தரவுதள மாதிரிகளை விவரி. டிஸ்கஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இன் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்ஸில் உள்ள பல்வேறு வகையான பண்புக்கூறுகளை பற்றி விவரி. எக்ஸ்பிளைன் த டிடிஎல் கமாண்ட் ஆஃப் தேர் ஃபங்க்ஷன்ஸ் இன் எஸ்கியூஎல். பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் துணை வினவல்கள் பற்றி விரிவாக விளக்கவும். சாப்டர் 4 எக்ஸ்பிளைன் த பிஹெச்பி டேட்டா டைப்ஸ். பிஹெச்பியில் உள்ள தரவினங்கள் யாவை விளக்குக. Chapter 5 explain user defined data type with suitable example. பயனர் வரையறுக்கும் செயற்கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain indexed array and associative array in PHP. சுட்டன் கொண்ட அணி மற்றும் தொடர்புறுத்த அணி பற்றி விரிவாக விளக்குக. Chapter 6 explain switch statements with an example. switch கூற்றை எடுத்துக்காட்டுடன் விவரி. Chapter 7 explain for loop with example. for மடக்கை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Discuss in detail for each loop with example. for each மடக்கை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Discuss in detail for each loop with example. for each மடக்கை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Chapter 8 Discuss in detail about HTML form controls. HTML படிவ கட்டுப்பாடுகள் பற்றி விரிவாக விளக்குக. Discuss in detail about file handling functions. PHP-யில் கோப்பு கையாளுதல் செயல்பாடுகளை விரிவாக விளக்குக. Chapter 9 explain MySQL functions with example. MySQL-இல் உள்ள செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விவரி. Chapter 10 explain the uses of computer networking. கணினி வலையமைப்பின் நன்மைகளை விளக்குக. Explain about social applications in computer network. கணினி வலையமைப்பின் சமூக பயன்பாடுகளை குறித்து விவரி. Chapter 11 explain about internet, intranet and extranet. இணையம், அக இணையம், புற இணையம் விரிவாக விளக்குக. Discuss about OSI model with its layers. OSI மாதிரியை அதன் அடுக்குகளோடு விவாதிக்கவும். Chapter 12 explain the name server and its types. பெயர் சேவையகத்தை அதன் வகைகளுடன் விளக்குக. Explain how the DNS is working. DNS எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை விளக்குக. Chapter 13 explain registered jacks and its types. பதிவு செய்யப்பட்ட ஜாக் மற்றும் அதன் வகைகளை விளக்குக. Explain the types of network cables. வலையமைப்பு வடங்களின் வகைகளை விளக்குக. Chapter 14 differentiate proprietary and open source software. திறந்த மூல மென்பொருள், தனி உரிம மென்பொருள் வேறுபாடு தருக. List out the benefits of open source software. திறந்த மூல மென்பொருளின் நன்மைகளை விளக்குக. Chapter 15 explain any 5 e-commerce revenue models. ஏதேனும் 5 மின்வணிக வருவாய் மாதிரிகளை விளக்குக. List all the e-commerce business models and explain any 4 briefly. மின் வணிக வர்த்தக மாதிரிகளை பட்டியலிட்டு ஏதேனும் 4 சுருக்கமாக விளக்கவும்.
சாப்டர் 16 ரைட் அ நோட் ஆன் இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங். குறிப்பு வரைக அக இணையம் வங்கி சேவை இணைய வங்கி சேவை கைபேசி வங்கி சேவை. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். விரிவாக விளக்கவும் ஒருங்கிணைந்த செலுத்தல் இடைமுகம். சாப்டர் 17 ரைட் அபவுட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. மின் வணிக பாதுகாப்பின் பரிமாணங்கள் பற்றி எழுதுக. டிஃபரன்ஷியேட் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் அண்ட் டிஜிட்டல் சர்டிபிகேட்ஸ். எண்முறை சான்றிதழ் மற்றும் எண்முறை கையொப்பம் வேறுபாடுகளை எழுதுக. எக்ஸ்பிளைன் ஆத்தென்டிகேஷன் புரோட்டோகால்ஸ். பாதுகாப்பு அங்கீகாரம் நெறிமுறைகள் பற்றி விவரி. சாப்டர் 18 briefly explain various types of EDI. பல்வேறு வகையான EDI வகைகளை விளக்குக. What are the advantages of EDI? EDI நன்மைகள் யாவை? That's it. சரியா? ஸோ இதோட PDF லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.